friends, welcome to Guys Delights. நான் உங்க காயத்ரி. இன்னைக்கு நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வத்தல் வந்துட்டு நம்மளுக்கு செய்யறது ரொம்ப டிஃபிகல்ட்னு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி வத்தல் ரொம்ப ஈஸிங்க. நம்ம காலையிலே எனக்கு வத்தல் போட்டோம்னா நம்ம நைட் டின்னருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு ஈஸி தான் வத்தல் செய்யுது. இதுக்கு நம்ம ஜஸ்ட் 1 கப் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறோம். அந்த 1 கப் ரேஷன் அரிசி வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் 50 அப்பளம் நம்ம போடலாம். இந்த வத்தல் வந்துட்டு உங்களுக்கு அப்பளத்தை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பாடு பசங்களுக்கு போட்டு கொடுத்தோம் சாதாரணமாக சாப்பிட்றத விட அவங்க கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான அப்பளம் நம்ம எப்படி செய்யுது அப்படின்னு ஃபாதரில் நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். நான் இந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை ஃபஸ்ட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ரேஷன் அரிசிங்கிறதுனால நம்மளுக்கு நிறைய தூசி இருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மார்னிங் 5 o'clock ஆச்சு. நான் வந்துட்டு அரிசியை வந்துட்டு இப்போ அரைச்சிக்கிறேன். ஊற வச்ச அரிசியை நம்ம ஜாரில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். அரிசி நம்மளுக்கு குறைன்னு இருக்கக்கூடாது. மாவு நல்லா நைஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு வத்தல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி. இப்போ அரைச்சி வச்ச மாவை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வாட்டரும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்மளுக்கு வத்தல் போட வராது. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ வத்தல் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாதி போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே வந்துட்டு ஒரு துணி போட்டு நம்ம கயிறு போட்டு கட்டிக்கலாம். நான் இந்த கயிறு நல்லா டைட்டாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வத்தல் போடுறதுக்கு வராது. இப்போ ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியை தெளிச்சுட்டு நம்ம வத்தல் போட ஆரம்பிச்சிடலாம். வத்தல் ஊற்றுறது லைட்டாக கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு நம்ம தோசை மாதிரி ஊற்றினாலே போதும். நம்ம மூடி வச்சோன்னா நம்மளுக்கு வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வத்தல் எடுக்க வரும். நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாது. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குன்னு. தண்ணியாக இருந்தால் தான் நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு அது நல்லா மெலிசாக வரும். நம்ம திக்காக ஊற்றினோன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு மெலிசாக நம்மளுக்கு கிடைக்காது. மெலிசாக இருக்கும்போது நம்மளுக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், வெந்து வந்துடும் மாவு ஈஸியாக. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நம்மளுக்கு வருது. இந்த வத்தல் செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்மளுக்கு வெறும் பச்சரிசி இருந்தாலே போதும். வீட்டில் நம்ம சூப்பராக வத்தல் செஞ்சிடலாம். நம்ம காய வைக்கிற டைமும் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம மார்னிங் வத்தல் போட்டிருக்கோம், நம்ம ஈவினிங் எல்லாம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் வத்தல். இதை நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் பொரிச்சு காமிக்கிறேன். நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு நான் ஆயில் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு இப்போ பொரிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு மொறுன்னு இந்த அப்பளம் இருக்க போகுதுன்னு பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இந்த வத்தல் சீரியஸாகவே எந்த சொதப்பலும் இல்லாமல் சூப்பராக வரும். கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள் வத்தல் போட்டிருக்கேன். எண்ணெயில் எந்த அளவுக்கு சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள். அதே மாதிரி இது ரேஷன் அரிசியில் போட்ட வத்தல். பட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கலர் நல்லா வெள்ளையாக நம்மளுக்கு வந்திருக்கு. எப்போவுமே நம்ம அரிசி ஊற வைக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஊற வைக்கணும். அப்படி ஊற வச்சாதான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக நம்மளுக்கு வத்தல் கிடைக்கும். இந்த வத்தல் நம்ம சும்மாவே சாப்பிடலாம். பசங்களுக்கெல்லாம் சிப்ஸுக்கு பதில் நம்ம கொடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூட உங்களுக்கு எண்ணெயே குடிக்காது. நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திகட்டாது. அதே மாதிரி அப்பளம் எல்லாம் நம்மளுக்கு உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இது நம்மளுக்கு உப்பும் பர்ஃபெக்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்மளுக்கு வத்தல் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளுக்கு இது வத்தல்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கே தெரியும். ஏன்னா பார்க்குறதுக்கு அப்பளம் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.